ஓம் ஞானமூர்த்தி சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் மல்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அனைத்து உயிர்களுமே கர்மாவை அனுபவிக்கணும் அப்படிங்கிற நேரம் காலங்கள் வரும் பொழுது எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, காசு பணம் பொன் பொருளாதாரங்கள் அசிங்க அவமானங்கள் அவரவர் ஜாதகப்படி நீங்கள் என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அந்த கர்மாவுக்கு தகுந்தாற் போல அந்தந்த சூழலை சந்திக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். அதை சந்திக்காம இந்த அசிங்க அவமானங்கள், இந்த பொருளாதார இழப்புகள், இந்த விஷயத்தை நீங்கள் தாண்டாம உங்கள் ஜீவன் பிரியாது. இது 5 அறிவுள்ள ஜீவன்களுக்கும் பொருந்தும், 6 அறிவுள்ள நம்மளுக்கும் பொருந்தும். சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள்ல இருந்தே கஷ்டம், நஷ்டம், துன்பம், துக்கம், துயரம், திருஷ்டி, பிரச்சனைகள், அசிங்கங்கள், அவமானங்கள், பசி, பட்னி, இதை தவிர நான் வாழ்க்கையில் நல்ல விஷயமே நான் சந்திச்சதே இல்லையாப்பா அப்படிங்கிற அன்பர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கர்மா சொல்லக்கூடிய ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் நம்ம சுழண்டுட்டு இருக்கோமே தவிர நம்ம அதை தாண்டி வெளியே வர்றதில்லை. அப்போ கஷ்டங்கள் நம்மளுக்கு அதிகமாக வரும் காலகட்டத்தில் நம்ம இறைவனை நோக்கி ஓடுவோம். அம்மா, தாயே, அப்பா, முருகா, எம்மா என்னை காப்பாத்தப்பா அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி விழுந்து கும்பிட்டுட்டு இருப்போம். அந்த காலகட்டங்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்க, கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகவே வந்த மாதிரி இருக்கும். ஆனால் நேற்று வரை நல்லா இருந்துச்சப்பா, இன்னைக்கு போனால் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் விதிமுறை அப்படி இல்லை. நீங்கள் இறைவனை நீங்கள் நாடி கிட்ட நெருங்க நெருங்க என்ன ஆகும்னா, இந்த கர்மான்னு சொல்லக்கூடிய அந்த கர்மா இறைவன் கர்ம வினையை வேகமாக தீர்க்க போகிறான். அந்த வேகமாக தீர்க்க போகிற அந்த நேரங்காலங்கள் உள்ள நெருங்கி வரும்போது தான் அந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது நமக்கு அளவுக்கு அதிகமாக வந்த மாதிரி இருக்கும். அணைய போகிற விளக்கு தானே பிரகாசமாக இருக்கும். அப்போ கர்மா கழிய போகுது அப்படிங்கும் போது கொஞ்சம் அதனுடைய தாக்கங்கள் அதிகமாகவே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு சாமி கும்பிட்டுட்டு அடப்போப்பா, அந்த சாமிக்கு கும்பிட்டேன், இந்த சாமி விரதம் இருந்தேன், இந்த சாமிக்கு இந்த கோயிலில் வழிபாடு செஞ்சேன், ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, ஆனால் சாமியே இருக்கா இல்லையான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கூட சில நேரத்தில் நம்ம சிந்தனை ஓடிடும். ஏன்னா நம்ம மனிதன் மனம் அப்படி, மனிதன் மனம் அப்படிங்கிறது குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் தாவிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நம்ம மனம் ஒரு நிலையிலே இருக்காது. ஏன்னா நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கை திடீர்னு கஷ்டத்தை நோக்கி நகரும் பொழுது நம்ம ஏன் இதை நோக்கி நம்ம நகரும் சொல்லி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா அவங்க புரிஞ்சிடும். அப்போ இது போல அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கும் உங்கள் கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டத்தில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் அதிகமாக வருது, சமாளிக்க முடியலையப்பா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா. இது போல அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு வழிபாடு முறைகள் நீங்கள் எப்படி எடுக்க வேண்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான். என்ன கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, நான் எந்த ஒரு தெய்வத்துமே நான் கெட்டியாவே பிடிக்க மாட்டேன். என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவிலை தவிர வேறு எந்த கோவிலும் போய் கெட்டியா நின்று அழுது மண்டாடி எனக்கு அது வேணும் இது வேணும் நான் கேட்ட பழக்கமே கிடையாது. எனக்கு வாழ்வோ தாழ்வோ எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் ஒருவளே அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். அவளை கெட்டியா நான் பிடிச்சிருக்கிறேன். கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும் காலங்களில் கொஞ்சம் கண்ணி சிந்துற சூழல் வந்தால் கூட அந்த அம்பாள் என்னை கரெக்டாக கை தூக்கி விடும். இதெல்லாம் நான் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன். இந்த அனுபவத்தில் உணர்ந்த விஷயத்தை வச்சு தான் உங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். சில விரதங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். அந்த விரதங்களையும் இருங்க, அந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் மாறும். இதுக்கு என் தாய் முத்தாரம்மனே சாட்சி. அதுக்கு இந்த என் தாய் முத்தாரம்மனே சாட்சி, நானும் சாட்சி, அடியனும் சாட்சி. சரி, என்ன பண்ணலாம்? முதல்ல நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் எண்ணற்ற தெய்வங்களை ஓடி 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 போய் அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சேன், இந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சேன் அப்படி இப்படின்னு ஓடி போய் வழிபாடு செய்வதை விட ஒரே தெய்வம், என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யறீங்களோ இஷ்ட தெய்வமா ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கிங்க. அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வம் உருவத்தோடு இருந்தாலும் சரி, உருவம் இல்லாமல் குத்துக்கல் மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது அலங்காரமாக இருந்தாலும் சரி, பிரம்மாண்டமான கோயிலாக இருந்தாலும் சரி, அல்லது குடிசையில் இருக்கிற கோவிலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கோவிலுக்குள்ள விளக்கு மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க அந்த கோவிலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச இஷ்டமான தெய்வம் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, இதில் அசைவ பூஜை போடுற தெய்வமாக இருந்தாலும் சரி, அல்லது கிடாவட்டி பொங்கல் வைக்கிற தெய்வமாக இருந்தாலும் சரி, இல்லை பணமரத்து அடியில் தான் ஒரே ஒரு தெய்வம் இருக்குது, பரவாயில்ல, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி ஒரே தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. நல்லதோ கெட்டதோ, வாழ்வோ தாழ்வோ உன்னோடைய போயிட்டு போட்டு நான் உன்னை தவிர நான் வேற யாரையும் நம்புறதா இல்லை, எனக்கு நீ வழிகாட்டு, என்ன நீ காப்பாற்று, எனக்கு இந்த பிரச்சனை தீர்த்து கொடுன்னு சொல்லி கெட்டியாக யார் ஒருவர் பிடிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக மாறும். அடியன் உணர்ந்த விஷயங்கள் யார் பிடிச்சாலும் சரி, அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தால் முடியாத விஷயங்கள் இருந்தால் கூட அந்த தெய்வத்தால், இப்போ நீங்கள் ஒரு தெய்வத்தை கெட்டியாக பிடிக்கிறீங்க, அது ஒரு காவல் தெய்வமாக இருக்குன்னு வைங்கலாம், அந்த தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிட்டீங்க, நீங்கள் போய் ஒரு கெட்டான சூழ்நிலை போய் அந்த தெய்வத்தின் காலில் போய் விழுந்துட்டீங்க, அந்த தெய்வத்திற்கு உங்கள் கர்மாவை அழிக்கும் சக்தி இல்லை என்று நீங்கள் நினைத்தால் கூட, ஒருவேளை அப்படி இருந்தால் கூட அந்த தெய்வம் நீங்கள் என்ன வரத்தை கேட்குறீங்களோ அந்த வரம் என்ன வரமாக இருந்தாலும் சரி, அந்த வரத்தை கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் எந்த தெய்வம் கடமைப்பட்டிருக்கோ அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வழிபாடு
செய்கிறீங்களா, வணங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த தெய்வம் போய் நீ எங்கே தூங்கிட்டு இருக்கிற, என் பையன் எங்கே கஷ்டப்பட்டு என் காலையை பிடிச்சி என்ன உழுப்பி ஆட்டிட்டு இருக்கிறான், என்னால் தாங்க முடியல, அவன் பிரச்சனையை தீர்த்துக்கூட அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம், நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம், அந்த பிரபஞ்சத்தில் உள்ள தெய்வத்திட்ட போய் சண்டை போட்டு இந்த பிரச்சனைக்கு என் பையனுக்கு இந்த பிரச்சனை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் சத்தியமாக முடிச்சு கொடுக்கும். நீங்கள் போய் ஒரு காளியம்மனை போய் அம்மா வாங்கிச்சு விட்டு அவங்க ஜாதப்படி வராது அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு காவல் தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த காவல் தெய்வங்கள் சரிங்களா, நீங்கள் காவல் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிட்டீங்க, அந்த காவல் தெய்வத்தால் ஒரு பிரச்சனை சமாளிக்க முடியல, தீர்த்து கொடுக்க முடியல அப்படின்னா, அந்த தெய்வம் அந்த காளியம்மன்ட்ட போய் என் மகன் என் காலை பிடிச்சி கதறிட்டு இருக்கான், நீ எங்கே நான் தூங்கிட்டு இருக்கிறியா, போ ஏமா போய் என் பையனுக்கு இந்த பிரச்சனை முடிச்சு கொடு அப்படின்னு சொன்னாச்சுன்னா, நீங்கள் கூப்பிட்டு வராத காளியம்மன், நீங்கள் கூப்பிட்டு வராத அந்த தெய்வம், நீங்கள் எந்த தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிங்களோ அந்த தெய்வம் போய் அந்த தெய்வத்தில் சொல்லும் பொழுது அந்த தெய்வம் உங்களுக்கு உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொடுத்துட்டு சத்தியமாக போகும். இது அடியேன் உணர்ந்த விஷயம். எனக்கு இந்த விஷயத்தை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மகான் எனக்கு அனுபவ ரீதியாக அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை எனக்கு உணர்த்தினார். அதே விஷயத்தை நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு அது வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள். சத்தியமான உண்மை. இது எல்லாமே என் அன்னைக்கே சேரும், எனக்கு சேராது. அப்போ யாரா இருந்தாலும் சரி ஒரே தெய்வமாக இருக்கணும். ஒரே ஆள்கிட்ட வரவு செலவு வச்சு பாருங்க, பணம் வரவு செலவு வச்சு கணக்கு பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரே ஆள்கிட்ட பணம் ஒரு 1000 வாங்குறீங்க கொடுக்குறீங்க, 10,000 வாங்குறீங்க கொடுக்குறீங்க, லட்சக்கணக்கில் வாங்குறீங்க கொடுக்குறீங்க, ஒரே ஆள்கிட்ட வாங்கி பாருங்க. அவங்க கிட்ட பணம் இல்லை என்றால் கூட, உங்கள் தேவைக்கு நீ 10 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது, அந்த ஆள்கிட்ட பணம் இல்லைன்னா கூட, எனக்கு தெரியாதுண்ணா, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், எனக்கு நாளைக்கு இந்த விஷயத்துக்கு பணம் வேணும், நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் கையில் இல்லைன்னா கூட அவர் வேறொரு பக்கம் கடன் வாங்கியாவது உங்கள் கடனை பூர்த்தி பண்ணுறாரு. பார்த்தீங்களா, இது போல தெய்வங்கள் எண்ணற்ற பேருக்கு, நிறைய பேருக்கு தெய்வங்கள் இப்படி உதவி பண்ணும். ஆனால் உங்கள் நம்பிக்கை உண்மையாக இருக்க வேண்டும், உங்கள் பக்தி உண்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை மாறும். இதில் ஜாதகம் தேவையில்லை, நீங்கள் ஜாதகத்தில் அப்பாற்பட்டு, இது ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஜாதகம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஒரே தெய்வம், அந்த தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. சரி, விரதங்கள் இருக்கிறீங்க, என்னென்ன விரதம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதே தெய்வத்துக்கு இருங்க. பசி பட்டினியோட விரதம் இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்துக்கு இருங்க. அபிஷேகம் பண்ணீங்களோ அதே தெய்வத்துக்கு பண்ணுங்க. ஒரே தெய்வத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க. எண்ணற்ற தெய்வங்களை 100 தெய்வத்தை ஓடி போய் வழிபாடு செஞ்சு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு விளக்கேற்றி வழிபாடு செய்வதை விட ஒரே தெய்வத்துக்கு 100 தடவை விரதம் இருங்க, 100 தடவை விளக்கேற்றுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கழுத்துக்கு தூக்கு கயிறே வரப்போகுது அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த இறைவன் சத்தியமாக உங்களை காப்பாற்றுவான். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்மாவை கழிக்கிறதுக்கு நீங்கள் இப்படி செய்யலாம், கண்டிப்பாக மாறும் உங்கள் வாழ்க்கை. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த தெய்வம் கண்டிப்பாக காத்து கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரே தெய்வத்தை நீ கெட்டியாக பிடிச்சி நீங்கள் ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த தெய்வத்துக்கும் உங்களுக்குள்ள தொடர்பு பார்த்தீங்கன்னா பெத்த தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உண்டான உறவாக மாறிவிடும். நீங்கள் எண்ணற்ற தெய்வத்தை போய் நீங்கள் அங்கே இங்கேயும் வழிபாடு செஞ்சுட்டு இந்த அம்பாள் தரும், அந்த தாய் தரும், இந்த தாய் தரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும்போது என்ன ஆகுன்னா உங்கள் கர்மா ஸ்லோவாக குறையும். ஒரு தெய்வம் நினைக்கும், சரி அந்த பையன் அங்கே கும்பிட்டு வரான், அவள் கொடுப்பா, எங்கள் அம்மா கொடுப்பா, காஞ்சி காமாட்சி கொடுப்பா, மதுரை மீனாட்சி கொடுப்பா, சரி முத்தாரம்மன் கொடுப்பா, இல்லைன்னா மாரியம்மன் கொடுப்பா, இப்படி எல்லா தெய்வங்களும் அவள் கொடுப்பா இவள் கொடுப்பான்னு சொல்லி அப்படியே ஒதுங்கிக்கிட்டே இருக்கும், ஒன்றுக்கு கொடுக்காது. ஒரே தெய்வத்தை பிடிச்சி பாருங்க, ஆனால் இவன் யார்கிட்டையும் போனாலும் எங்கே போனாலும் போய் இவன் எதுவும் கேட்க மாட்டானப்பா, நம்மகிட்ட தான் முறையிடுவான், நம்ம தான் கொடுத்து ஆகணும். சரி, இப்போ இந்த மகன் இதை கேட்க வருவான், இவனுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு நம்மகிட்ட இல்லையே, சரி இதை கொடுக்கக்கூடிய அமைப்பு யார் இருக்கிறா, சரி காஞ்சி காமாட்சியை பிடிச்சி சொல்லாமா, அப்போ முத்தாரம் என்ன பண்ண போறா, காமாட்சியம்மா அங்கே வா, நம்ம பையன் வர்றான் பார்த்துக்க, அவனுக்கு இந்த சூழலில் எனக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை, ஆனால் இப்போ நீ கொடுக்கலாம் பார்த்துக்க, நீ அதை கொஞ்சம் கொடுத்து விட்டுரு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கொடுக்கறது காமாட்சி அம்மன், ஆனால் கொடுக்க சொன்னது முத்தாரம்மன். இப்படி நான் உணர்ந்திருக்கிறேன் என் தாயிட்ட. இதை வச்சு தான் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும். இப்போ உங்ககிட்ட இந்த விஷயத்தை நான் பேசுறேன்னா கூட என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து என் நாக்கில் இருந்து அருள்வாக்கா சொல்கிறது எல்லாமே என் அன்னை சொல்கிற விஷயம்தான். நான் ஏனோ தான் நிலைமை சொல்கிறதே கிடையாது. இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டே இருங்க. அப்போ ஒரே தெய்வத்தை பிடிங்க, ஒரே தெய்வம், அது அந்த தெய்வம் தான் உங்களுக்கு காப்பாற்றும். சரி, விரதம் இருக்குன்னு ஆசைப்பட்டீங்க, மண் சோறு சாப்பிட்றது, சரிங்களா, மண் சோறு சாப்பிட்றது, பசி பட்டினியாக இருந்து சாப்பிட்றது, சோறு தண்ணி இல்லாமல் இருந்து விரதம் சாப்பிட்றது, வேப்பலையில் அதாவது நீரில் வேப்பலையை அரைச்சி போட்டு அப்படி விரதம் சாப்பிட்றது. இதில் முக்கியமான ஒரு விரதம் இருக்குது. என்ன விரதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
யார் வாழ்க்கை வந்து நாய்ப்படாத பாடுபடுதோ, வாழ்க்கையில வந்து கஷ்டம் நஷ்டம் பட்டு நாயை விட மோசம். ரூபாய் சோறு திங்க போறோம், கள்ளத்துக்கு அடிக்கிறாங்க பார்த்தீங்களா நாய, அப்படி அடிக்கிற மாரி அடிச்சு விரட்டுறாங்க. இந்த பிரபஞ்சம் நம்மள விரட்டுது. நாயை விட கேவலமா நம்ம வந்து பசி பட்டினியோட நம்ம இருக்கிறோம். இது போன்ற அமைப்புல இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் தான். செஞ்சு பாருங்க. 4 நாள், 5 நாள், 1 வாரம், 10 நாள் எந்த தெய்வத்துக்கு நீங்க விரதம் இருக்கீங்களோ, அந்த தெய்வத்துக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில வந்து சரிங்களா, நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி ஒரு மண் ஓடு வாங்கிக்கிங்க. ஓடு வாங்கி அதில விரத சாப்பாட போட்டு வச்சு, 2 கைய வந்து கீழ வச்சு, முட்டு போட்டு நாய் மாதிரி கையை கீழ வச்சு நாய் மாதிரி அந்த சாப்பாட நீங்க சாப்பிட்டு நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்கள் வாழ்க்கை எந்த நிலையில இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து அப்படியே கர்மாவ கழிச்சு விட்டுட்டு, "என்னடா வேணும் மகனே உனக்கு என்ன குடுக்குறேன்டா" அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் குடுக்க ஓடி வரும். எதனால? நீங்க இருக்கிற விரதத்தின் பலனால், நீங்கள் நம்புற நம்பிக்கைக்கின் பலனால். நாய் மாதிரி கால கீழ ஊனி, முட்டு போட்டு நின்னு, தன் நாய் எப்படி சாப்பாடு சாப்பிடுமோ, அதே மாதிரி யார் ஒருவர் விரதம் இருந்து சாப்பாடு சாப்பிட்டு, அந்த தெய்வத்த வழிபாடு செய்றாங்களோ, அந்த நிமிஷமே நீங்க வந்து மனிதனா இருக்கக்கூடிய நீங்கள் வந்து நன்றியுள்ள மிருகமாக மாறிட்டீங்க. நன்றியுள்ள மிருகமாக மாறி நீங்கள் விரதம் இருக்கும்பொழுது, அந்த இறைவன் எப்பேர்ப்பட்ட விஷயத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா காத்துக் குடுப்பான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வந்து, இந்த வழிபாடு முறை அப்படிங்கிறது நான் செஞ்சிருக்கேனான்னு கேட்டீங்கன்னா, என் அன்னையின் திருக்கோவிலுக்கு காளியம்மன் வேஷம் கட்டி என் அன்னையின் திருக்கோலத்துல சிவந்து ஆடுற அந்த காலங்கள்ல 40 நாள் விரதம் இருக்கும்போது, அடியேன் இருந்த விரதத்தின் மகிமை தான் இது. யார் ஒருவர் தன்னைத்தானே தாழ்த்தி இறைவன் முன் 4 கால் ஜீவன் போல மண்டியிட்டு விரதம் இருக்கிறாங்களோ, அவங்களே அந்த அன்னை கண்டிப்பாக காப்பாத்துவார். நம்ம நல்லா கணக்கு பண்ணி பாருங்க. நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த வாகனங்களை பயன்படுத்தி அந்த தெய்வங்கள் பயன்படுத்துகிற வாகனங்களை பாருங்க. சிங்க வாகனம், பைரவர் நாய் வாகனம், அம்பாளுக்கு சிங்க வாகனம், புலி வாகனம், சிவனுக்கு வந்து காளை வாகனம், எல்லாமே மிருகங்கள் சம்பந்தப்பட்டு. நீங்கள் எப்போ மிருகங்களாக மாறி நீங்கள் விரதங்களில் இருந்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த நிமிஷத்தில் உங்கள் தலையெழுத்தை அந்த இறைவன் மாற்றுவான். ஏன்னா உங்க முதுகுல அந்த இறைவன் ஏறி உட்கார்ந்துருவான். இறைவன் ஏறி உட்கார்ந்து இறைவன் வாகனமாகவே நீங்க மாறி விரதம் இருக்கும்போது சரிங்களா, காலங்கள் நேரங்கள் சனி பகவான் எந்த சனி எப்படியாலும் வந்துட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் இறைவனுக்கு வாகனமாக மாறி விரதங்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வாழ்க்கை மாறும். ஆனால் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உங்கள் நம்பிக்கை அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். நானும் விரதம் இருந்தேன் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. உங்கள் நம்பிக்கை ஒரே மனதோடு இருக்கணும். ஒரே மனதோடு இருக்க வேண்டும். ஒரே தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் இருக்கிற விரதங்கள், நீங்கள் வழிபாடு செய்கிற முறைகள் அப்படிங்கிறது ஒரே தெய்வம், ஒரே நேர்கோடு. ஒரே நேர்கோட்டில் போனீங்கன்னா நீங்கள் தூங்கிட்டு போய் பைக் ஓட்டினா கூட 4 கிலோமீட்டர் தூங்கிட்டே போகலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இதை அனுமதிக்கணும் முதல்ல. 4 நாள் செஞ்சுட்டு 5 நாள் செஞ்சுட்டு அடப்போப்பா அப்படிங்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. கெட்டியா யார் ஒருத்தர் பிடிக்கிறாங்களோ கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எந்த மரத்தில் ஏறுறோமோ அதே மரத்தில் இறங்கணும். ஒரே மரத்தில் ஏறி நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கலாம். ஒரு மரத்தில் ஏறி இன்னொரு மரத்துக்கு நீங்கள் தாவும் பொழுது நேரங்கள் நல்லா இருந்தால் எட்டி பிடிச்சி அந்த மரத்தை பிடிச்சிக்கலாம். இல்லைனா தவறி விழுந்து கையால் முடிஞ்சு போகும். இதே மாதிரி தான் நான் வழிபாடு செய்கிற விஷயத்தை தெளிவாக கொடுத்துட்டேன் உங்களுக்கு. செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் சத்தியமாக உங்கள் வாழ்க்கை மாறும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த இறைவன் உயிர் போகிற நிலையில் இருந்தால் கூட தன் உயிரை உங்களுக்கு வந்து இறைவன் கொடுப்பான். ஏன்னா மகாபாரதத்தில் வந்து அபிமன்யு மகனுக்கு வந்து பிரம்மாஸ்திரம் பட்டு உயிர் பிரிஞ்சு போனாலும் கண்ணன் வந்து கிருஷ்ணன் வந்து தன்னுடைய புண்ணியத்தை கொண்டு வந்து பரிசித்து சொல்லக்கூடிய அவருக்கு வந்து அந்த அபிமன்யு கருவில் வந்து அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்குறாள். அது மாதிரி இறைவன் கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக தீர்த்து கொடுப்பான். உங்களோட பக்தி அப்படிங்கிறது உண்மையாக இருக்க வேண்டும். சரிங்களா? இது எல்லாமே என் அன்னை எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள். என் தாய் முத்தாரம்மன் எனக்கு உணர்த்திய விஷயங்கள். நான் என் அன்னைக்கு செய்த பணிவிடைகளில் ஒரு சிறு பகுதியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.